உலகத்திலே 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று விஞ்ஞானம், சயின்ஸ். இரண்டாவது மெய்ஞானம், மெய்யியல். விஞ்ஞானம் என்பது 2ஆக இருக்கிறது. ஒன்று டிஸ்கவரி, இருப்பதை ஆராய்ந்து சொல்வது. இரண்டாவது இன்வென்ஷன், புதியதாக கண்டுபிடிப்பது. அது 2 தான் விஞ்ஞானம். மெய்யியல் என்பது ஒருவருடைய மனதிலே சித்தர்கள் சொல்கிறார்கள், பேரண்டம் இருக்கிறது, மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா அல்லது எப்படி வந்தான், அவன் ஏன் இறக்கிறான், கர்மா என்று ஒன்று இருக்கிறதா, சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறதா, மறுபிறவி என்று இருக்கிறதா, ஏன் ஒருவன் துன்பப்படுகிறான், இப்படியெல்லாம் விஞ்ஞானம் ஆராயாது. ஏனென்றால் அதற்கு சான்று எதுவும் இல்லை, ப்ரூஃப் கிடையாது. 10 பேரிடம் பேட்டி கண்டால் 10 பேரும் 10 விதமாக சொல்வார்கள். ஆதலினால் அதை நிரூபிக்க முடியாது. எதெல்லாம் நிரூபிக்க முடியாதோ அதை கைவிட்டு விடுவார்கள். நமக்கு இந்த பூமி தெரியும். பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, விண்மீன்கள் இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது. இதை இப்பொழுது சந்திரனில் இறங்கி என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து விட்டார்கள். அதுபோல சூரியனில் என்ன இருக்கிறது என்று ஆராய்கிறார்கள். அதுபோல எப்படி இந்த எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி என்ன, எப்படி என்பது ஒரு கருத்து தான். அதை ஆதாரமாக சொல் என்றால் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லை என்றாலும் ஒரு கருத்தாவது வேண்டுமல்லவா? அப்படித்தான் எவல்யூஷன். அப்படித்தான் மனிதர்கள் எப்படி வந்தார்கள் என்பது. காற்று நமக்கு தெரியும், எல்லோரும் காற்றை சுவாசிக்கிறார்கள். ஆனால் அந்த காற்று என்னென்ன இருக்கிறது என்பது விஞ்ஞானம்தான் சொல்கிறது. தண்ணீர் குடிக்கிறோம், தண்ணீர் எப்படி உருவானது, தண்ணீர் எது இருக்கிறது என்பது விஞ்ஞானம் சொல்கிறது. இப்படித்தான் விஞ்ஞானம். இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சாதனங்களும் விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டு அதை பரிசித்து எல்லோரும் பயன்பாட்டிற்கு வந்தது தான். இப்போ ஒருவருடைய வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது, அல்சர் இருக்கிறது, அதை எதை சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று மருத்துவர் சொல்கிறாள். அது விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம். அது ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், காலை எடுக்க வேண்டும் என்றால் அதை அழகாக பிரமாதமாக செய்கிறார்கள். கண்ணில் பிரச்சனையா, அதை சரி செய்து விடுகிறார்கள். காதில் பிரச்சனையா, இயற்கையாக இருக்கக்கூடிய செவிடுத்தன்மை ஒன்றும் செய்ய முடியாது. சரியாக காதில் விழவில்லை என்றால் அதற்கு ஒரு செவிட்டு மிஷின் இருக்கிறது. இதுபோல விஞ்ஞானத்தினால் எல்லாவற்றையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் ஒரு மனதிலே என்ன இருக்கிறது என்பதையும் சொல்வதற்கு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறார்கள். அதை அவரை வைத்து பேச வைத்து ஆழ்நிலையில் கொண்டு சென்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் மனதிலே நீ எத்தனாவது பிறவி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி பிறந்தாய், எதுக்காக நீ பிறந்தாய், இதெல்லாம் கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் சொல்வதை வைத்துத்தான் விஞ்ஞானிகள் அதை முடிவெடுப்பார்கள். எதெல்லாம் நிரூபிக்க முடியாததோ அதெல்லாம் அஞ்ஞானம் என்றே சொல்லிவிடலாம். விஞ்ஞானிகள் அவர்கள் இருப்பதையும் இல்லாததையும் கண்டுபிடிப்பார்கள். அப்படித்தான் விஞ்ஞானமும் அஞ்ஞானமும் இருக்கிறது. விஞ்ஞானியும் வேறு, அஞ்ஞானிகள் வேறு. அதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். சில விஷயத்தை நாம் நம்பலாம், சில விஷயத்தை நாம் புறந்தள்ளிவிடலாம். இது அவரவர்களுடைய விருப்பம்தான். சாதிக்க முடியாத, நிரூபிக்க முடியாத விஷயங்களில் நாம் முயலலாம், முயற்சி செய்யலாம். முயலவே கூடாது என்பது இல்லை, முயற்சிக்கலாம். இல்லை என்றால் விட்டுவிடலாம். அப்படித்தான் விஞ்ஞானம். அஞ்ஞானம் எதைவென்றும் சொல்வார்கள். இது இப்படி, அது அப்படி, இது கர்மா, அதனால்தான் இவன் குருடனாக பிறந்தான், அவன் செவிடனாக பிறந்தான், மீண்டும் பிறப்பான். இப்படி சொர்க்கம் நரகம்
விதி என்று பல விஷயத்தை சொல்வார்கள். இதையெல்லாம் நிரூபிக்க முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக நம்புகிறான், அது வேறுபடுகிறான். இதற்கெல்லாம் நாம் ஆதாரத்தை தேடினால் பைத்தியக்காரனாகி விடுவோம். கைவிட்டு விடுவதே நல்லது.